பேர்லே நேயர்களுக்கு வணக்கம். கோவை குண்டுவெடிப்பு வழக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். இதில் கிட்டத்தட்ட 28 வருடங்கள் சிறைவாசம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க நீண்ட போராட்டத்துக்கு பின்னாடி 2023 பரோலில் விடுவிக்கப்படுறாங்க. நீண்ட பரோல் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த பரோலில் வெளியாகி அவங்க தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது இப்போது நீதிமன்ற உத்தரவின்படி அவங்க திரும்பவும் சிறைக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. இது குறித்து பேசுவதற்காக அவங்களுக்கான நீதியை வேண்டி அவருடைய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். 2023 பரோல் கிடைக்கிது. அவங்க 60 நாள்னு சொல்லி 120 நாள் பரோல் அவங்களுக்கு கிடைக்கிறதா பார்க்குறோம். இப்போது நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, என்ன காரணத்தில் திரும்பி அவங்க சிறைக்கு கூப்பிட்டப்படுறாங்க? தமிழகத்தில் மொத்தம் 22 முஸ்லீம் சிறைவாசிகள், அதாவது 22 முஸ்லீம் சிறைவாசிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களை முன் விடுதலை செய்யுங்க, அதாவது ஆயுள் தண்டனை பல அரசாணைகளை மேற்கோள் காட்டி எங்களுக்கும் இந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, மற்ற தருமபுரி வழக்கெல்லாம் மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறோம். மனு தாக்கல் பண்ணும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, 2023 நாங்கள் பண்ணக்கூடிய மனுவை தொடர்ந்து விசாரித்து வந்த நீதிமன்றம் 3 மாத காலம் இடைக்கால அந்த பரோல் கொடுத்துட்டே வந்தாங்க. 2 ஆண்டுகள் அது தொடர்ந்து நடைபெற்று இருந்துச்சு. அந்த உத்தரவுகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருந்தது. 2025 ஜோதிராமன், சதீஷ்குமார் அவங்களுடைய நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த முன் விடுதலையை பொறுத்தளவு 3 மாத காலத்திற்குள் சட்ட பரிகாரத்துக்கு உட்பட்டு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதை அரசாங்கம் 3 மாத காலத்துக்குள்ளே பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் அதிலேயே இடைக்காலமாக இன்னொரு மனுவும் போட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கண்டினியூட்டி பரோல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த கண்டினியூட்டி பரோலை பொறுத்தளவு தமிழ்நாடு தண்டனை நிறுத்தி வைப்பு சட்டம் 1982 அதில் ஆக்ட் 40 நீங்கள் பரோலை அரசாங்கமே கொடுக்கலாம், கோர்ட்டுக்கு அது இல்லை, அரசாங்கம் நினச்சாலே அதே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2025 ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த தீர்ப்பினுடைய விளைவாக சிறையில் அந்த பரோலில் இருந்தவங்களுக்கு நவம்பர் 17 அந்த காலம் முடியுது. போய் சிறைக்கு அன்றைய மாலையமாக அவங்களே போய் சரண் அனுப்பிச்சிட்டாங்க. யாருமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, யாருமே ஒரு ரிமைண்டர் லெட்டரும் கொடுக்கல. அவங்களே மாலை 5 மணி அளவில் அந்தந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை, சென்னை, திருச்சி, பாளையங்கோட்டைன்னு அந்த மாதிரி சிறையில் போய் அவங்களே தாமாக முன் சரணடைந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி என்னென்னா 2025 அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அரசாணையை அரசு பிறப்பிச்சிருக்க வேண்டும். அதுதான், ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு மேற்கோள் உதாரணம் சொல்லணும், அதுக்கு தீர்ப்பு தான் முக்கியம். அப்போ இந்த தீர்ப்பை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம், இவங்களை அந்த பரோல் விடுப்பில் விட்டுருக்கலாம். அதை அரசாங்கம் பண்ணாமல் ஒரு பர்லோ அப்படிங்கிற ஒரு விதியை உருவாக்குறாங்க. 10 ஆண்டு காலம் யாரெல்லாம் சிறைகளில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில விதிகளை போடுறாங்க. இப்போ மற்ற குற்றவாளிகளுக்கு இது பொருந்தாது, இவங்களுக்கெல்லாம் இந்த பொருந்துன்னு சொல்லி ஒரு ஜிஓ ஒன்று ரெடி பண்ணி 14/2/2026 அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில் சாராம்சம் என்னன்னு சொன்னால், 10 ஆண்டுகள் நீங்கள் இருந்திருக்கணும், முதல் 60 நாள் சிறைத்துறையினுடைய டிஜிபி உங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த லீவை கிராண்ட் பண்ணுவார். மீண்டும் 60 நாள் அரசாங்கம் டிஜிபிக்கு பரிந்துரை பண்ணி கொடுக்கும். இதுதான் அதனுடைய சாராம்சம். ஸோ அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 26 முடியுது. அப்போ தேர்தல் விதி அமலில் இருக்குது. அப்போது சிறைக்கு போய்தான் ஆகணும். அப்போ எல்லாருமே அன்றைய மாலை 4 மணி அளவில் அந்தந்த சிறைக்கு பட்டியலில் வெளியே வந்தவங்க எல்லாருமே போய் சிறையில் போய் சரணடைஞ்சிட்றாங்க. அதுக்கு பின்னாடி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஆட்சி அமையப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கான ஒரு சமூக மதச்சார்பை உள்ள அரசாக இது நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோம். இப்போ அரசு எந்தெந்த வழிவகைகளில் அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறீங்க? எங்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு விதியை நாங்கள் கேட்கல. எல்லாத்துக்குமே சட்டம் அனைவருக்கும் சமம், சமநீதி அனைவருக்கும் உண்டு. அந்த இதில் எல்லா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு வெளிநாட்டு சதி, பாஸ்போர்ட் ஆக்ட், ஆர்டிஎக்ஸ், என்னென்ன எவ்வளோ இந்தியா தண்டனை சட்டப்பிரிவுகள் இருக்குது, எல்லா வழக்கும் அதை போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே என்ன பண்ணுது, கருணை பார்க்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி அவங்கள விட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு கோவை குண்டு வழக்கு வழக்கில் 2007 தீர்ப்பு வருது கோவை நீதிமன்றத்தில்.
168 பேர் பட்டியலிடப்பட்டு அதில் வந்து 5 வருஷம் 4 வருஷம்னு சொல்லி 43 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 2009 விசாரித்த ஹைகோர்ட் வந்து அதில் 25 பேர்த்த விடுதலை பண்ணி 18 பேர்த்து தான் தண்டனை கொடுத்தாங்க. அதை உச்சநீதிமன்றத்தில் இப்போது மேல்முறையீடு செய்யப்பட்டு இந்திய நீதிமன்ற வரலாற்றில் ஒரு வழக்கு அதிக வருடமாக நிலுவையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வழக்கு தான். ஒன்று அதை எடுத்து அவங்க எடுத்துருக்கணும். இது தண்டனைக்கு மீறி இப்போ என்ன சொல்கிறாங்க, இது குண்டு அந்த மதக்கலவரம், அதாவது ஒரு எதிர்வினையாக செய்யப்பட்ட செயலாகத்தான் இது நீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்பில் பதிவு பண்ணியிருக்கு. சதி கிடையாது. ஒரு குற்றமுறை சதியோ இல்லை வெளிநாட்டு சதியோ இல்லை இது உள்ள ஆர்டிஎக்ஸோ மற்ற எந்த அதெல்லாம் வந்து அங்கே இது பண்ணலாம். அவங்க சொன்னது வந்து இது வந்து ஒரு காவலர் செல்வராஜ் கொல்லப்படுறாரு, அதுக்கு எதிர்வினையாக 19 முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க, கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்படுது, அதுக்கு பின்னாடி இந்த குண்டுவெடிப்பு நடக்குது. இந்த குண்டுவெடிப்புலின்னு பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்தே ஒரு 6 பேர் இறந்துடுறாங்க. 2வது கைது செய்யப்பட்டவங்க, 2வது அவங்களும் இந்த ஒரு எதிர்வினையான அன்றைக்கு அது இருக்கக்கூடிய வயசில் அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லாமல் அந்த சம்பவங்கள் அங்கே வந்து விரும்பத்தகாத ஒரு சம்பவங்கள் நடைபெற்றுச்சு. அதில் யாருக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்லை. ஆனாலும் நீதி என்பது பரிபாலனங்கள் என்பது அனைவருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அதுதான் சட்டம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதைத்தான் க்ளீனாக அதை சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் தருமபுரி கொலை வழக்கில் கருணையே காட்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி கேஸில் விடுறாரு. மதுரை லீலாவதி கவுன்சிலர் வழக்கில் திமுக 7 ஆண்டுகள் தான் அவங்க சிறை தண்டனை இருந்தாங்க. முதல்ல 8 ஆண்டுகள் இருந்தால் ஜிஓ போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி 7 ஆண்டுகள் இருந்தால் லீலாவதியை விடுறாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி, முருகன் இவங்களெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க. சம்பவத்தில் இங்கே இல்லை. இந்த நாட்டில் இருக்க குடிமகனாக இருந்தவங்க இன்னும் ஒரு அகதிகளாக சிறையிலேயே தொடர்ந்து 28 ஆண்டுகள் வாழும் என்பது ரொம்ப கொடுமையான ஒரு இது. அந்த அடிப்படையில் இவங்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். முன்னால் விதிக்கப்பட்ட முன்விடுதலைக்கான அரசாணை இவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லிச்சு. அந்த பர்லோவில் வந்து 60 நாள் நாங்கள் பெனிஃபிட் வாங்கிட்டோம். மீண்டும் 60 நாள் வரக்கூடிய ஆட்சி கொடுக்கலாம். இந்த எங்களுக்கு தேவை இந்த 60 நாள், முதல் 60 நாள் வாங்கிட்டோம், 2வது 60 நாள் கிடைக்க பெறணும். அதுக்கு பின்பு தொடர் பரவலும் மற்ற 22 அந்த இருக்கக்கூடிய சிறைவாசலுக்கு நிரந்தர விடுதலை வேணுங்கிறது தான் எங்களுடைய. உங்களுடைய கணவர் வந்து 28 ஆண்டுகள் சிறைவாசத்தை கழிச்சிருக்கிறாரு. அப்போது அவர் வந்து உங்களுக்கு அப்போ தான் இது திருமணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அவர் வந்து சிறைக்கு போகிறாரு, அவர் வந்து இத்தனை வருடங்கள் வந்து கன்வீட் ஆகி உள்ளே இருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன சிரமத்தெல்லாம் எதிர்கொண்டீங்க? என் கணவர் உட்பட 22 சகோதரர்கள் இப்போ விடுதலை வேண்டி இருக்காங்க. நான் முன்னாடி 168 பேர்த்துக்கு மேலே இருந்துட்டு இருந்தாங்க. கீழ்கோர்ட்டு உயர் நீதிமன்றம் மூலிமா விடுதலை பெற்று வந்துட்டாங்க. இப்போ நிவாரணம் வந்து 22 பேர்த்துக்கு தான் தேவையான ஒன்றா இருக்குது. என் கணவர் வந்து எனக்கு திருமணமாகி 5 மாதத்திலேயே அவர் சிறைக்கு சென்றுட்டார். விசாரணைக்குன்னு கூப்பிட்டு போனவரை அப்படியே இந்த வழக்கை போட்டு அவங்க வச்சுட்டாங்க. நான் 5 மாத கர்ப்பிணியாகவும் இருந்தேன். இப்போ அந்த குழந்தை வந்து 28 வயசாகி நான் அது திருமணம் முடித்து ஒரு பேர குழந்தையை எடுத்துட்டேன். அப்போது இந்த 3வது ஜென்ரேஷனையும் பார்த்துட்டாங்க. அவங்க குழந்தைகள் தவழ்கிறதையோ எந்த இதுவுமே என் கணவருக்கு அது கிடைக்கவே இல்லை. என் கணவர் மட்டும் இல்லை, அந்த 22 சிறைவாசிகளுடைய குடும்ப நிலையும் இப்படி தான் இருக்குது. அது வந்து 26 ஆண்டுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக கிடச்சது தான் இந்த கோர்ட்டு மூலியமாக எங்களுக்கு கிடைச்ச பரோல். இது அந்த பரோல் வந்து எங்களுடைய வாழ்க்கையவே எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு தினமும் பண்டிகை கோலத்தில் எங்கள் வீடுகள்லாம் மாறிடுச்சு. ஏன்னா 27 ஆண்டு காலங்கிறது வந்து 1/4 நூற்றாண்டுக்கு மேலே. அவங்களோட வயசு 27 இல்லை, அவங்க சிறையில் கழிச்ச காலங்கள். நெல்சன் மண்டேலாவையெல்லாம் தோக்கடிச்சு இவங்க, ஏன்னா சிறையில் இருந்த காலத்தில் எப்போவுமே நெல்சன் மண்டேலா அவரைத்தான் எப்போவும் ரொம்ப அதிகப்படியான சிறை இதை அனுபவித்தவருன்னு சொல்லி எப்போ சொல்லுவாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி வரலாறே சிறப்பு மிக்கவங்களா இவங்களையெல்லாம் கொண்டாடல. இவங்க இன்னும் அனாதையாக்கப்பட்டவங்களாவே இருந்துட்டுருக்காங்க. அந்தந்த தலைவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வழக்கை சேர்ந்தவங்கள 7 ஆண்டு 8 ஆண்டெல்லாம் விடுதலை பண்ணும்போது இவங்கெல்லாம் அப்போவே 15 ஆண்டுகள் கழித்தவர்களாகவே இருப்பாங்க. நாங்களும் ஒவ்வொரு அரசுகிட்டையும் போய் மனு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காகவே இவங்க ஒதுக்கப்பட்டு எங்கள் முன்னாடியே அவங்கெல்லாம் விடுதலை பெற்று போனாங்க. நாங்கள் இந்த ஒவ்வொரு அரசுகிட்டையும் நாங்கள் கேட்குறதே என்னென்னா, எங்களுக்கான தனி சலுகையே இல்லை, இது மனித உரிமை, இது எல்லாத்துக்கும் தரப்படக்கூடிய அந்த சமநீதியை வந்து எங்களுக்கும் காட்டுங்க. ஏன்னா இது வந்து மதச்சார்பற்ற ஒவ்வொரு அரசும் அப்படித்தான் நமக்கு அமைஞ்சிருக்கு.
இந்த அரசே நமக்கு பண்ணலைன்னு சொன்னால் வேற யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? சிறுபான்மை மக்கள் வந்து உங்கள் கூட்டணியிலேயே வாழ்நாள் முழுதும் இருந்துட்டு இருந்தோம். எங்களுடைய ஓட்டெல்லாம் உங்களுக்குங்கிற மாதிரியே நாங்கள் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒரு திமுக பற்றுதலோடையே எங்கள் முன்னோர்களே எங்களை வளர்த்துன மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய தோல்வி எங்களாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துலையும் இந்த அரசு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்காம போயிட்டாங்க. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே இந்த அரசோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம கலைஞர் காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய மகனார் தலைமுறையிலையும் ஸ்டாலின் சார்ட்டையும் நாங்கள் ரொம்ப கோரிக்கை வச்சோம். அவர் கண்டிப்பாக பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஏன்னா எங்களோட இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாருமே அவங்கள சார்ந்திருந்தாங்க. கூட்டணி கட்சிகள் இதுக்காக குரல் கொடுத்தாங்க. விசிகா திருமாவளவன் சார் எங்களுக்காக ரொம்ப குரல் கொடுத்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் எங்களுக்கு கொடுத்தாங்க. சீமானன்ன வேற பார்ட்டியாக இருந்தாலும் இந்த சிறைவாசிகள் விஷயத்தில் எல்லாத்துக்குமே உடன்பாடு. ஏன்னா 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்காங்க. இப்போ பேரறிவாளன் அவங்க எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. அவங்க மன்னிப்புன்னு ஒன்று கொடுத்தனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் வழக்கறிஞர்களாக இருக்கிற மாதிரி நமக்கு செய்திகள் வருது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு குற்றவாளி வந்து ஒரு தடவை யதார்த்தமான இதில் குற்றம் பண்ணிடுறது தான். அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிச்சு அவங்கள சீர்திருத்தணும். இந்த சிறைச்சாலைங்கிறது வந்து ஒரு சீர்திருத்த கூடமாக இருக்கணும். அந்த மனுஷனை மீண்டும் மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டானவங்களாக பண்ணணும். நசுக்கி அங்கேயே கொல்லக்கூடாது. அப்படின்னா அப்பவே மரண தண்டனை கொடுத்து அவங்களை கொண்டிருக்கலாம். இது வந்து ரொம்ப வதைப்படுத்துறது. மிருகங்களை விட மோசமான நிலைமையில சிறையில் அவங்கள. இந்த 27 வருடங்கள்ல நீங்க பல்வேறு அரசுகள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்க. அரசுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? சட்ட சிக்கலை வந்து சொல்றாங்களா, இல்ல அரசியல் ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல, முதல்ல வந்து சட்ட சிக்கல்லாம் நிறைய சொல்லிதான் இருக்காங்க. ஆனா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் நிறைய இருக்கு. அப்படி சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வழக்கை பேஸ் பண்ணி உள்ள எல்லா வழக்குல உள்ளவங்களும் யாருமே உள்ள இல்லைங்களே. 28 ஆண்டு காலமா இப்ப யாருமே சிறைவாசிகளே இல்லை. இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும்தான் 28 ஆண்டு காலமாயும் நீதி கிடைக்காத அனாதைகளா இருந்துட்டு இருக்கோம். அதிமுக அரசு இருக்கும்போது கேட்டோம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டாங்க. ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாளெல்லாம் நாங்கள் தவம் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிறந்தநாள் தேதி எப்போ வரும்? செப்டம்பர் 15ன்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அது மனப்பாடம். செப்டம்பர் 15 வந்தான். இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் தான் அந்த செப்டம்பர் 15 இல்லாமல் ஆயிடுச்சு. எப்போனாலும் விடுற மாதிரி அப்படியெல்லாம் எடுத்து ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க பொது மன்னிப்பில் அதிக யாரையுமே விடலை. அவங்க விடுற மாதிரி அங்கே ஆளுகளே அத்தனை வருஷம் கழிச்சவங்களே இல்லை. விட்டால் நம்மளை தான் விடணும். அந்த மாதிரி இருந்தும் சரி சட்ட ரீதியாக நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதல், பேரறிவாளன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் படி, எங்களுக்கு இப்போ உயர் நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பரோலில் கொடுத்த வழிகாட்டுதல் படி அதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு விடுதலை, ஒரு நிவாரணமான ஒரு பரோலுன்னு சொல்லி தான் கேட்டோம். ஆனால் அவங்க 60 நாள் கொடுத்துட்டு ஓட்டு போட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உள்ளே போகிறதுங்கிறது எங்களோட குடும்பங்களையே நிலை குலைக்க செஞ்சு எங்களோட குழந்தைகளுடைய கல்விகள்லாம் ரொம்ப பாதிப்பு ஆகி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி தந்தை எப்போ வருவார்? ஏன்னா தந்தை இல்லாமையே 27 ஆண்டு காலம் சிங்கிள் பேரண்ட்டாகவே வளர்த்தி பழகிட்டோம். ஆனால் 2 ஆண்டு அந்த கோர்ட்டு மூலிமா வெளியே வந்ததில் குழந்தைகளோட மிங்கிள் ஆகி அவங்கள கொண்டு போய் ஸ்கூல் விடுறது, எல்லா பொறுப்புகளையும் தாங்கி அவங்களுக்கு நண்பர்கள் கூட யாருமே இல்லை எங்களோட. ஏன்னா அவங்க கழித்த நாட்களை திருப்பி எடுக்கணுங்கிறது வேண்டி மனைவி மக்கள்ங்கிற ஒரு உலகத்தை வட்டமாக்கி எங்களோடையே பயணிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நன்னடத்தைக்கு கூட ஒரு மதிப்பளிக்காமல் அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கையெழுத்து இருந்துச்சு, மீண்டும் வாரத்தில் 1 நாளாக மாற்றப்பட்டுச்சு. நன்னடத்தை அலுவலர்கிட்ட போய் அவங்க சந்திப்பாங்க. அவங்களுக்குன்னு அந்த உளவுத்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு வாட்ச் பண்ண இருந்தாங்க. அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடுவாங்க. இவ்வளோ நன்னடத்தையாக இருந்தும் மீண்டும் அவங்க சிறைப்படுத்தப்பட்டாங்கங்கிறது இது ரொம்ப மனித உரிமை மீறலாம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போது நீங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்குது? இப்போ கடந்த அரசு வரைக்கும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். ரொம்ப அமைச்சர்கள் இவங்க எல்லாத்தையுமே சந்தித்து தான் கடைசி இந்த தேர்தல் தேதி நெருங்கும் போது தான் அவசரமான இந்த ஃபர்லா ஆர்டரை போட்டு எங்களுக்கு 60 நாள் அனுப்புனாங்க. அப்போ எங்களுக்கு தோணல மீண்டும் இந்த அரசே ஆட்சிக்கு வருவாங்க, நமக்கு ஒரு நிவாரணம் வரும்னு. ஆனால் இப்போ யோசிக்கும் போது தான் அவங்க இல்லை, மீண்டும் அவங்க உள்ளே போயிடட்டுங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு போன மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் திமுக அரசு மேலே ரொம்ப நம்பிக்கையும் ரொம்ப இதாக இருந்தோம். அவங்க ஒரு நிரந்தரமாக பண்ணிட்டு போலையேங்கிற வலியும் வருத்தமும் நிர்கதியில் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த சட்டம் வந்து அரசு இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லா அரசுக்கும் தானே பொருந்தும்.
அப்போயே நம்ம அது வந்து மீண்டும் வலியுறுத்துற மாதிரியான ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுறோம். அரசு நினச்சிருந்தா அதை செஞ்சுருக்கலாம். விதி என்பது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம டிராஃபிக்கில் போகிறோம், சிக்கிறோம், ஒரே ஃபைன் தான். ஹெல்மெட் போடாமல் இருந்தாலும் அந்த ஹெல்மெட் ஃபைன் என்ன இருக்கோ அந்த ஃபைன் தான் போடுவாங்க. எல்லாத்துக்குமே தானே போடுவாங்க. அந்த மாதிரி விதிங்கிறது எல்லாத்துக்குமே தானே பொருந்தும். அந்த மாதிரி இவங்க அதை செஞ்சுருக்கலாம், நடைமுறைப்படுத்திருக்கலாம். ஆனால் இவங்க வந்து இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அதை முன்னெடுத்தாலும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பிரதான கோரிக்கைகள் எதுவும் இல்லை. சிறைவாசிகள் நீண்ட காலமாக இருக்கிறாங்கங்கிறது பிரதானமாக அரசுக்கு தெரியும். அது உள்வாங்கியும் இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை செஞ்சுருக்கலாம். தன்னுடைய பொறுப்பை அவங்க தட்டி கழிச்சிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ புதிய அரசு அமைஞ்சனால எங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப மன இடிபாடோடு தான் இருந்தோம். அடுத்த ஸ்டெப் எப்படி வைப்போன்னு தெரியாத மாதிரி. 5ஆம் தேதியிலேருந்தே நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியது தான். நம்ம என்ன செய்கிறோம், தமிழக அரசுகிட்ட கோரிக்கை வைங்கன்னு சொன்னால் அது எந்த அரசு அமைஞ்சாலும் அது நம்ம அரசு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதானோம். ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது, அவர் முதலமைச்சர் போஸ்ட் எடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், சிறுபான்மை நலனுக்காகவே இந்த விஜய் வந்து முன்னிருப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்கு அங்கே சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி, நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்கள் நலன் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த சிறைவாசிகள் நலனைத்தான் கையில் எடுக்கணும். ஏன்னா சிறுபான்மையினருக்கே இதுதான் முதல் கோரிக்கை. ஏன்னா 22 குடும்பங்கள் வந்து ஒருத்தர் அந்த குற்றவாளி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பமே சேர்ந்து ஆயுள் தண்டனையில் இருக்கும். 28 ஆண்டு காலம் அந்த குழந்தைகள், மனைவி, அவங்க பெற்றோர்கள், ரொம்ப வயது முதிர்ந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு சிலவங்க இருக்காங்க ரொம்ப வயது முதிர்ந்து அந்த உயிரையே கையில் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி அந்த மகனோட இருக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டு வரணும் அப்படிங்கிறது சிறுபான்மை நலன் கருதுகிற இந்த அரசுகிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்று அதுக்காக தான் சென்னையிலேருந்து வந்தோம். ஏன்னா இந்த பர்லா ஆர்டருங்கிறது உடனே கையெழுத்து போட்டால் அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க. பக்ரீத் பண்டிகை வருது, அவங்க குழந்தைகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி முன்னெடுக்கலான்னு சொல்லி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தோம். வந்து தலைமை செயலகத்துக்கு போனோம். போய் பார்த்தா அங்கே போனதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு இதாச்சு. என்னென்னா பொதுமக்கள் நல்லபடியாக போய் அமைச்சர்களை டைரெக்டாக சந்திக்கக்கூடிய ஒரு வழிவகையை அமைச்சு வச்சுருக்காங்க. கடந்த ஆட்சிகளில் ஒவ்வொரு ஆட்சி திமுக எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் 28 ஆண்டு காலம் இந்த அரசியல் பயணத்துக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கிறதுங்கிறது பெரிய இயக்க தலைவர்களோட ரெக்கமெண்டோட போனால் தான் அவங்கள சந்திக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் இருந்துச்சு. பொதுமக்களாக போய் நாங்கள் டைரெக்டாக போய் நிர்மல்குமார் சாரை சந்தித்து இதெல்லாம் புரிய வச்சு அடுத்து என்ன உடனே செஞ்சால் இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு கேட்டார். இந்த பர்லா ஆர்டருக்கு நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உள்துறை அமைச்சர் மூலிமா நாங்கள் வந்துடுவோம், உள்துறை மூலிமா வந்துடுவோம். அதுக்கப்புறம் நிரந்தர ஒரு பரோடு தீர்வை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத புரிய வச்சோம். அடுத்த ரூமுக்கு பார்த்தா செங்கோட்டையன் சார் இருந்தார். அவர் கோபிச்செட்டிப்பாளையம் நம்ம கோயம்புத்தூர்காரங்கும்போது அவர் அதிமுகவில் இருந்திருக்கிறனால இந்த சிறைவாசிகள் வழி அவருக்கு முதல்லேருந்தே தெரியும். அதனால் அவரை போய் சந்தித்தோம். எங்கள் ஊர்லேயே வெற்றி பெற்ற விசிகா தலைவர் விக்னேஷ் அவர் அமைச்சராக ஆனார், அவரை போய் சந்தித்தோம். இப்படி வந்து பொதுமக்கள் அந்த ரூம் அவங்க இருந்தால் அங்கே போய் நின்று ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு ஈஸியாக அணுகுமுறையாக இருந்துச்சு. இளைஞர்கள் பட்டாளமாக அந்த தலைமைச் செயலகமே இருந்துச்சு. அப்போ நம்ம வழிய புரிதலை புதிய ஆட்சியாக ஒரு புது மாற்றமாக உருவாக்கணும்னு இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அப்போ கூட்டமைப்பு அவங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக ஒரு கூட்டணியை பார்க்கும்போது சிறுபான்மையினர்களுக்கு நிறையா அங்கே இது கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பதவியில் சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க. இப்போ எல்லாத்துடைய குரலாக ஒலிக்கிறதுக்கு அங்கே நிறைய அமைச்சர்கள் இருக்காங்கங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நமக்கு வந்துச்சு. அதனால் இந்த அரசு எல்லாமே புதுசாக கடந்த ஆட்சிகள்லாம் நடக்காத ஒரு புதிய ஆட்சியை கொடுக்கணும்னு நினச்சா உடனடியாக இந்த சிறைவாசிகளுக்கு உடனடியான நிவாரணத்தை கொடுத்தா இந்த அரசுக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறத நாங்கள் முழுசாக நம்புறோம். உங்கள் பார்வையில் நிவாரணம் அப்படிங்கிறது எதுவாக இருக்குது? இப்போ வந்து உடனடியான தற்காலிக பரோல் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை முழுமையான விடுதலை அப்படிங்கிறது இருக்கா? அப்போ அதை நோக்கி போகிறோம்னா அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்குது? உடனடியாக அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு முழு விடுதலை தான். ஏன்னா முழு விடுதலைக்கு தகுதி பெற்றவங்கன்னு சொன்னால் இவங்க தான். 28 ஆண்டு காலம் இந்த கோர்ட்டில் வந்து நீதிபதி ஐயா சொல்லும் போதே 20 ஆண்டுகள் சிறையில் கழிச்சிருக்காங்கங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க 2 ஆண்டுகள் வெளியே இருக்கும்போது நடந்துக்கிட்ட நன்னடத்தையை பாருங்கள். அவங்க சரியான அந்த சட்ட விரோதமான எந்த செயலில் ஈடுபடலைங்கிறது பாருங்கள். அவங்க குடும்பத்தை சேர்ந்த சூழ்நிலையை கருத்தில் கொள்ளுங்க. அந்த குழந்தைகளோட கல்வியை சூழ்நிலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாத அளவுக்கு அதை கருத்தில் கொள். இப்படி அதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறாங்க. 28 ஆண்டு காலம் இருந்திருக்காங்கங்கிறது.
அதனால் உடனடியான இந்த விதி இல்லாமல் இருந்துச்சு, இந்த பர்லா விதி இல்லாமல் இருந்துச்சுன்னா புதிய அரசாணை போட்டால் கொஞ்சம் காலதாமதமாகும் இந்த அரசுக்கு. அதனால் இந்த விதி இப்போ ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால அதை மூலியமாக நாளைக்கே இது சாத்தியப்படுத்தலாம். இது உடனே உள்துறையிட்ட ஏன்னா டேபிளில் எங்களுடைய மனுவும் ரெடியில் இருக்குது, நாங்கள் போட்டிருக்கிற மனு. அதுக்கு உள்துறை கையெழுத்து போட்டால் போதும். அந்த கையெழுத்து போடுறதுக்கு சட்டத்துறை அமைச்சருடைய அனுமதி கொடுத்தா போதும். அதை கொடுத்தா புதன்கிழமை, செவ்வாய் புதன் அவங்க வெளியே வந்துடலாம். அதனால் இந்த விதியை உடனடியாக அமல்படுத்துங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு, ஹைகோர்ட் எங்களுக்கு 3 மாத காலவதிக்குள்ளே அவங்களுடைய முன்விடுதலையை சட்ட ரீதியாக பரிசீலிக்க சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு எங்களுக்கு நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி உடனடியாக பொது மன்னிப்பு விடுதலை எங்களுக்கு பெரிய நிவாரணம். எங்களுக்கு அடுத்த இழந்துட்டோம், 28 ஆண்டு காலம் இழந்து எல்லாருமே 58 வயசை கடந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட், எல்லாம் ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் வாரம் மனுவில் பல வகைகளை கொண்டு போகிறோமோ இல்லையோ மாத மருந்துகளை கொண்டு போகிறதுக்கு வேண்டி வாரம் மனுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் குடும்பத்துக்கு உழைச்சி அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக, அவங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் நீ உள்ள கடைசி காலகட்டத்தை தான் கழிக்க போகிறோம். இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ளேயே. அவங்களுக்கு இன்றைக்கி அந்த மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. உயிருள்ள இருக்கும் வரைக்கும் தான் இந்த நிவாரணத்தை ஒரு அரசு கொடுக்க முடியும். அப்போ அந்த உயிரோட்டம் உள்ள மனிதர்களுக்கு நீங்கள் இந்த உதவி செய்யுங்கிறது தான் நாங்கள் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கோரிக்கையாக கேட்குறோம். நிவாரணங்கிறது மறுவாழ்வுக்கு பொருளாதார ரீதியாக கூட நாங்கள் கேட்கறது இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் சிறையில் இருந்துட்டு 8 வருஷம் தண்டனை அனுபவிச்சவங்கலாம் இருக்காங்க. 8 வருஷத்தில் விடுதலை ஆயிட்டாங்க. மீதி இருந்த 4 வருஷத்துக்கான எந்த நிவாரணமுமே கேட்கல, விட்டா போதுங்கிற மாதிரி போயிட்டாங்க. அந்த மாதிரி எங்களோட 28 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் முன்விடுதலை கிடைச்சா போதும். இனி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிம்மதியாக கஞ்சி குடித்தாலும் குழந்தைகளோட சேர்ந்து வாழணும், சேர்ந்து ஒன்றா சாகணுங்கிறதுக்காகத்தான் கேட்குறோம். சிறையில் மரணிக்காமல் வெளியே வந்து மரணிக்கணுங்கிற ஆசைக்காக கேட்குறோம். அதனால் இந்த அரசு வந்து உடனடியான நிவாரணம் கொடுத்து எங்களுடைய இந்த 22 குடும்பத்தை வாழ வச்சா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகமாகவே 5 ஆண்டுகள் ஆட்சி செய்வாங்கங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவர் வெளியே வந்த உடனே எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி. அவர் 28 வருஷம் கழித்து வெளியே வராரு. அவருக்கு எப்படி இருந்தது? அவரை என்னென்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு? அவங்க வந்து சிறையில் அந்த நிலாவையே பார்த்ததில்லை. ஏன்னா 6 மணிக்கெல்லாம் அவங்கள லாக்அப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி இங்கே வரும்போது எஸ்கார்டு இல்லாமையும் அவங்க பரோல்லே வந்ததில்லை. இந்த சூப்பரண்ட் எமர்ஜென்சி லீவெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் எஸ்கார்டோட காலையில் வந்து வெளியே எஸ்கார்டு ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்த உடனே அந்த உணவை கொடுக்கறது அதுலேயே அப்படி பிஸியாக அவங்க போயிடுவாங்க. இது வந்து 27 ஆண்டுக்கு அப்புறம் 2 வருஷம் இங்கேயே வீட்லேயே இருந்துருவாங்க. அவங்க வேலைக்கு போவாங்க. இயல்பான பக்கத்து வீட்லையெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆண் துணை வந்துருச்சு எங்களுக்கு. அவர் வெளியே போவார். அதெல்லாம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமான நாட்கள் இருந்துச்சு. எப்படி அந்த வருத்தத்தை எங்களால் பகிர்ந்துக்க முடியாத வார்த்தையால் அந்த மாதிரி சந்தோஷமும் எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தந்தையோடு அவர் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதும் கூப்பிட்டு வர்றதும் எல்லாம் ஒரு பொறுப்பாளிகளாக எடுத்துட்டாங்க. இவங்க இருக்காங்க, நமக்கு இன்னி எதை பற்றி அறிய வேண்டாங்கிற மாதிரி 2 வருஷம் இன்னும் உள்ளேயும் போக மாட்டாங்கங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நம்பி அவங்க எல்லாருமே தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆட்டோ ஓட்டினாங்க, சிறு சிறு வியாபாரங்கள் பண்ணாங்க. ஏன்னா எல்லாம் 50 வயசை கடந்து யார்கிட்டையும் போய் வேலைக்கு நின்று அப்படியெல்லாம் செய்கிற வலுவும் இல்லை. ஏன்னா அந்த சிறை உணவு சிறையோட இதில் எல்லாம் அப்படி ரத்தத்தை உறிஞ்சி சக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து அவங்க சந்தோஷத்துக்கு வேண்டி மனைவி மக்களுக்கு வேண்டி நாட்களை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு திருவிழா கோலத்தில் எங்கள் நாட்கள் போச்சு. அவர் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தினார்? பொதுமக்களுடைய ஒரு சகவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்குது இத்தனை வருஷங்கள். அப்போது பொது இடங்களை பார்க்குறது, மனிதர்கள் கூட பழகிறது வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்க? எப்படி இருந்தாங்கன்னா, அது அவங்க எல்லாருமே ஒரு 70 காலகட்டத்தில் பிறந்தவங்க தானே. இந்த 2000 இந்த 2K கிட்ஸுகளோட அந்த அனுபவங்களே இல்லை. அதெல்லாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இந்த இடமெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகும்போது காடு மாதிரி இருந்துச்சு. இந்த இடமெல்லாம் ஐயோ இப்படி பில்டிங் ஆயிடுச்சு, இப்படி இதாயிருச்சு, ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளும் மார்க்கெட்டில் போய் வாங்கி எந்த அனுபவமே இல்லை.
இப்போ இதை வாங்க போனால் ஐயோ ஒரு தக்காளி இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா, இப்படி எல்லாம் பொருளாதாரத்தோடது எல்லாமே குழந்தைகளோடு இருந்தது. மெயினாக வந்து தொழுகைக்கெல்லாம் ஜமாத்தோட எல்லாம் அவங்க போனதில்லை, அங்கேயே உள்ளுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு பள்ளிவாசலாக போகலாம், 5 நேரம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிவாசலும் போய் ஒரு சகோதரத்துவத்தோடு அந்த தொழுதுட்டு வந்ததெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கணும்னு இருந்தோம், ஆனால் கிடைக்குமானும் இருந்தோம். அந்த ரெண்டையும் தாண்டி இந்த 2 வருஷத்தை நாங்கள் அடைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். சம்பாரித்து அவங்களுக்குன்னு ஒரு பரிசை வாங்கி ஒரு பணத்தை வச்சது, அவங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு, லைசன்ஸு, வந்து வண்டி ஓட்டி லைசன்ஸ் எடுத்து வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தவங்க தான். அதெல்லாம் வண்டி ஓட்டவே மறந்துட்டாங்க. வந்து பின்னையும் பழகி ஒரு ஆக்டிவா மாதிரி எடுத்து ஓட்டி அதுக்கு லைசன்ஸ் வாங்கி அந்த லைசன்ஸ் எல்லாம் அந்த பாக்கெட்டில் வச்சு அவருக்குன்னு அந்த பரிசு இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த ஜென்ஸ் துணியெல்லாம், எனக்கு 2 பெண் குழந்தைங்க தான், ஜென்ஸ் துணிகள்லாம் நாங்கள் அவரோட பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் துவைச்சி போட்டு அயன் பண்ணி வச்சு அதெல்லாம் இல்லாத அந்த 2 வருஷம் ஒரு இயல்பான வாழ்க்கை. எல்லாத்தோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது போல் இருந்ததெல்லாம் இனி அது மீண்டும் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அதே தொடர்ந்திருந்தாலும் எங்களுடைய காலத்தை நாங்கள் மறந்துருப்போம். மீண்டும் சிறைக்கு போனதுங்கிறது தான் எங்களை ரொம்ப எங்களுடைய மனசையெல்லாம் அப்படி இறுக்கி நாங்கள் ஒரு செத்த பிணம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். உயிர்ந்தும் ஒரு பிணங்களை சுத்தின மாதிரி நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே அவங்க இருந்த மாதிரி நினைவுகள்லாம் எங்களுக்கு இல்லை. இப்போ இந்த 2 வருஷம் அவங்க இருந்த நினைவுகள் வந்து எங்களையும் கொள்ளுது, அவங்களுக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சு அந்த சிறை கூடத்தில் இருந்தால் அவங்களோட மனநிலைமையெல்லாம் ரொம்ப பாதித்து மனநோயாளியாக மாறிடுவாங்களோங்கிற அந்த பயம்தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் மதராக இருந்து உங்களுடைய பெண்ணை இத்தனை வருடங்கள் வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு குழந்தையா அப்பாவை பார்க்காமல் வளருவது அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய குழந்தை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து எதிர்கொண்டான்னு பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக தான் வளர்த்தணும். ஆனால் இன்னைக்கு என் குழந்தைகிட்ட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னா என்னை விட அதிகமாக தந்தையை சொல்லுவாங்க. ஏன்னா வளர்த்தது நானாக இருந்தாலும் அவருடைய பாசத்தையும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்ததுனால தந்தை மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும். ஏன்னா அவங்க குற்றவாளிகளே இல்லையே, எங்களை பொறுத்தளவு அவங்க வந்து ரொம்ப எக்ஸாம்பிளான ஆளுங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரியெல்லாம் குடும்பத்தை ரன் பண்ணவே முடியாது. என் கணவர்னு நான் சொல்கிறேன், அந்த சிறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியாப்பட்ட பாசத்தோடு அந்த குடும்பத்தை கொண்டு போனவங்களா தான் இருக்காங்க. அப்போ எங்கள் குழந்தைகளுக்கு வந்து அவங்க வெளியே வர்ற வரைக்கும் கல்வி கிடைக்கணும், அவங்க இந்த சமுதாயத்தில் எதையுமே இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி கல்விக்காக அதிக போராடி நாங்கள் அந்த கல்வியை கொடுத்துருக்கோம் குழந்தைகளுக்கு. என் பெரிய பொண்ணெல்லாம் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டில் எனக்கு எந்த அளவுக்கு இப்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நானும் மசாலா வேலையெல்லாம் செஞ்சு கேட்ரிங்க்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படி வளர்த்திட்டு இருந்தோம். அதையே என் கணவரும் வந்து அந்த தொழிலையே இன்னும் நல்லா விரிவாக்கம் பண்ணி நல்லா முன்னிறுத்தி செஞ்சார். நாங்களும் அதை சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இனி எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது, எங்களோடையே இருக்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் எங்களோட மசாலா போடுறது பேக்கிங் பண்ணுறதும் நானும் அவங்களுமாவே சேர்ந்தே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அதை வளர்த்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த படிப்பை கொடுத்து சமுதாயத்தில் முன்னிறுத்தி மீண்டும் தந்தையோடு அந்த மிங்கிள் ஆகும்போது அந்த பிரிவே தெரியாத மாதிரி வளர்த்தி இப்போ அந்த 2 ஆண்டு இருக்கும்போது அந்த தந்தையோட ஏதோ ஃபாரின் போய் வந்த மாதிரி அப்படி ஒரு மிங்கிள் ஆக்கின மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளோட எல்லா கஷ்டங்களையும் பங்கெடுத்து நாங்கள் அந்த மாதிரி தந்தையை கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துட்ருப்போம். எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய சலுகை நம்ம தந்தை கிடைச்சிடணும், ப்ரே பண்ணுங்க, இப்படி குழந்தைய வந்து அவர் மேலே ரொம்ப பாசமாகி இருக்கிற மாதிரி நாங்கள் வளர்த்து. அவருடைய கணவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு, அதனால் அவங்க அனுபவித்த துன்பங்களை வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பகிர்ந்துக்கிறாங்க. நீங்கள் வந்து வெளியிலேருந்து எல்லா குடும்பத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்பவும் சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க, அவங்க வந்து குடும்பத்தோட மிங்கிள் ஆகிறது, சமூகத்தோட மிங்கிள் ஆகிறது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு 25 ஆண்டு, கால் நூற்றாண்டுக்கு மேலே, 28 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்து ஒரு புது மனிதனாகத்தான் இந்த பூமியில் உலா வந்தாங்க. அப்போ அவங்களுடைய கலாச்சாரம் ஒன்று வேறு. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் உலகம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் அவங்களும் கலந்தாகும். பட்டன் ஃபோன் இருந்த காலம் போய் இப்போ ஆப்பிள் ஐஃபோன் அந்த ரேஞ்சுக்கு உலகம் மாறின பிறகு அந்த பரிணாம வளர்ச்சி நிறைய எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போது இவங்க மக்களோடு மக்களாக இவங்க சிறைக்கு போகும்போது இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஏன்னா 5 மாதம் 6 மாதத்தில் அவங்க எல்லாம் சிறைக்கு போயிடுறாங்க. சிறைக்கு இவங்க போன பிறகு தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது அவங்க யாருமே கணவன் மாதிரி இல்லை. அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய ஆதரவில் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அந்த குடும்பங்கள் தான் அவங்களை கவனித்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க.
2 ஆண்டுகள் அவங்க வெளியிருந்த போது ஒரு புதிய உலகத்தை அவங்க வந்து அனுபவித்து வாழ்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு மரண நிகழ்ச்சி ஆகட்டும், ஒட்டா போகிறது, சொந்தக்கார நிகழ்கிட்ட போகிறது, பின்ன ஒரு சுற்றுலா சின்ன சின்ன 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடத்துக்கு போய் சுற்றுலா போகிறது, இப்படி மனிதன் தன்னை பண்படுத்தப்படக்கூடிய எல்லா செயல்களையுமே அவங்க ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா சிறை என்பது ஒரு சீர்திருத்தக்கூடம், அது திருத்த தான் வேணும். நெல்சன் மண்டேலாவே பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் எத்தனையோ இது, ஆனால் வாழும் வரலாறாக இந்த சிறையை வந்து இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டிய அவசியம். மனுஷன் திருந்தோன்னா அடுத்த ரெமடிக்கு போயிடணும். சிறையில் இவங்க 28 ஆண்டுகள் இருந்தாலும் இதில் நிறைய பேர் பட்டதாரிகள், ஆசிரியராக பட்டம் வாங்கியிருக்காங்க, நிறைய டிகிரி ஹோல்டு, ஹிந்தி, மலையாளம், தமிழ்லாம் வந்து அவங்க நிறைய பட்டங்களை பெற்றிருக்கிறாங்க. சிறையே வந்து அவங்க ஒரு கல்வி கூடமாக மாற்றிருக்கிறாங்க. அந்த இடத்துல அரசாங்கம் என்பது என்பதுனா அவனை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சமூகத்தோடு நீ வாழ், உன்னோட தண்டனை காலம் ரைட்டு இது இப்படின்னு அவங்கள மாற்றிருந்தால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக நலமாக இருந்திருக்கும். அவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு திரும்பியும் சிறைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ரொம்ப துர்பாக்கியமானது. நான் சொன்னேன்னா, அதாவது நீங்கள் சிறையிலே இருந்துகிட்டே இருந்தால் அது தெரியாது. 2 காலம் சிறையில் இருந்துட்டு அது இருந்துட்டால் நம்ம சிறையில் இருக்கிறோம் அப்படியே செட்டில் ஆகிடும். அது அதெல்லாம் அப்படியே செட்டில் ஆகிடும். ஒரு கேப் விட்டு உங்களை 2 வருஷம் விட்டுட்டு மீண்டும் போகும்போது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆகும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் என்பது எல்லா மனுஷனுமே இருக்குது. இந்த மன அழுத்தங்கிறது மிகப்பெரிய மன அழுத்தம். தூக்கமின்மை பிரச்சனை வந்துடும், சுகர் வந்துடும், நிறைய பிரச்சனைகள் நோய்களை வந்து என்ன ஆக்கிடும், உருவாக்கிடும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து அதிகமாக நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய மன அழுத்தம் நமக்கு ஆகும் இல்லைங்களா. இந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து நல்லா இருந்தாங்க, நன்னடத்தையை வந்து பண்ணியிருக்காங்க. அது நீதிமன்றம் ஒத்துக்குது. உயர்நீதிமன்றத்தில் அரசாங்கமே ஒரு அஃபிடவிட்டே போடுறாங்க, இவங்க பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த அரசாங்கம் அதை மேற்கோள் காட்டி அவங்கள நிரந்தர விடுதலையோ தொடர்புகளோ கொடுத்துருக்கணும். கொடுக்காமல் போகிறது மிகப்பெரிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஏமாற்றம். இப்போது மேம் வந்து மனு கொடுத்ததை பற்றி சொன்னாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து அரசில் வந்து சிறுபான்மை நலத்துறையினராக ஐஎம்எல் கட்சியுடைய ஷாஜகான் தான் போய் அமர்ந்திருக்கிறாரு. உங்களோட சேர்ந்து பயணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர் வன்னியரசு அவர்கள் போய் அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்க்குறீங்க? நாங்கள் கேட்குற நீதி தான், சமநீதி தான் கேட்குறோம். நாங்கள் சலுகைக்கு கேட்கல. சலுகை என்பது எக்ஸம்ஷன், அதாவது எனக்கு இது கூட இல்லாத ஒன்று உருவாக்கி கொடுக்கறது சலுகை. நாங்கள் கேட்குற நீதி, சமநீதி. எல்லாத்துக்கும் இப்போ யாரையுமே விடலை, எல்லாருமே சிறையில் இருக்கிறாங்கன்னா நான் கேட்க முடியாது. ஒரு சாராரை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் விடலைன்னா அங்கே நீதி தாமதிக்கப்படக்கூடிய நீதி மறுக்கப்படக்கூடிய சொல்கிறாங்க. அப்போது அந்த மறுக்கப்படக்கூடிய இந்த நீதியை இல்லை நீ சமநீதியாக கொடுங்கும்போது வந்திருக்கக்கூடிய அரசு, இந்த சிறுபான்மை அரசாக முதல்வர் அவர்கள் பதவியேற்பு சொன்னாங்க. அதே நேரத்தில் இப்போ கூட்டணி அரசில் தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம்லேருந்து ஆளுதுறை ஷாஜகான் அவர் அமைச்சராக சிறுபான்மை வந்திருக்காரு, வன்னியரசு சமூக நீதி அமைச்சராக வந்திருக்கார். இது எங்களுக்கு எங்களுடைய குரலை அவர்களும் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களுடைய வழியை அவங்க உணர்ந்தவங்க, எங்களுக்காக பரிந்துரைத்தவங்க, எங்களுக்காக பேசினவங்க, தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டவங்க. சிறைச்சாலை என்பது என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் எங்களுடைய குரல் அங்கே ஒலிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கடந்த பற்றி ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா எங்களோட 28 வருஷம் கடந்ததையே திருப்பி எடுக்க முடியாது. கடந்த அரசுகிட்ட நாங்கள் வச்ச கோரிக்கையும் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்சு போனது. இப்போ புதிய அரசு அமைஞ்சிருக்கிறவங்க கடந்த அரசு செய்யாத ஒன்றை செஞ்சு அவங்க வந்து நல்ல பேரை எடுத்துடணும். ஏன்னா மக்களுடைய இப்போ புதுசாக உட்கார்ந்துருக்கனால மக்களுடைய குறைகளை சீக்கிரம் தீர்க்கக்கூடிய அரசுகளாக இருக்காங்க. சீக்கிரம் அதை வாங்கி உள்வாங்கி பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதனால் இப்போது உடனடியான ஒரு தீர்வு வரணும்னா அது சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான். ஏன்னா அந்த ஒரு சிறைச்சாலைனா அது ஒரு தனி மனிதனோட போகிறதில்ல, அந்த குடும்பங்கள் 22 சிறைவாசின்னு சொன்னால் அந்த 22 குடும்பத்தை சார்ந்த கம்மி ஒரு 200-300 பேர்த்து அதை பாதிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் உடனடியான தீர்வாக உடனடியாக இந்த பர்லா ஆர்டர் கையெழுத்து போட்டு நாளை மறுநாள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு நிரந்தர தீர்வான விடுதலையை இந்த அரசு உடனடியாக செஞ்சு இந்த மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும். அந்த சிறு பாலகனுங்களுக்கெல்லாம் தந்தை இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தந்தையை மீட்டு கொடுக்கணும். கணவன் இருந்தும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த மகளிர்களுக்கு உடனடியான இந்த நிவாரணத்தை கொடுத்து எங்கள் கணவர்களை மீட்டெடுத்து மறுவாழ்வு கொடுக்கணும்னு இந்த அரசை ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக வேண்டி கேட்டு ரொம்ப நம்பிக்கையோட அரசுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கை வச்சுருக்கீங்க, நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க.
அவங்களுடைய கோரிக்கையானது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக கிடையாது, ஒரு சட்டத்தின் பால் இருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. அரசு நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நன்றி. நன்றி.